காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 1000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 2000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லையில் உள்ள அகஸ்தியர் அருவியில் 2 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகமானதால் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மழை குறைந்து நீர்வரத்து சீரானதால் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மணிமுத்தார் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் எண்ணெய் தயாரிக்கும் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. பள்ளிவாசல் தெருவில் சாகுல் என்பவருக்கு சொந்தமான கிடங்கில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் விடிய விடிய போராடி தீயை கட்டுப்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் விவசாயி உயிரிழந்தார். தேத்தாம்பட்டியைச் சேர்ந்த வைரமணி என்ற விவசாயி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். லிங்கவாடி பிரிவு அருகே சாலையை கடக்க முயன்றபோது அவ்வழியாக வந்த கார் மோதியுள்ளது. இந்த விபத்தில் வைரமணி உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் அரிசி ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தார். தீர்த்தங்கரையம்பட்டு பகுதியில் இயங்கி வரும் அரிசி ஆலையில் அரவைக்கு பிறகு உமியை லாரியில் ஏற்றும் பணியில் வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக உமி சரிந்ததில் அங்கிருந்த தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர். தீயணைப்புத் துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று உமி குவியலை அகற்றி தொழிலாளர்களை மீட்டனர். அதில் பீகாரைச் சேர்ந்த தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே எருமாடு சிவன் கோயிலை அறநிலையத்துறையினர் கையகப்படுத்தும் நடவடிக்கையை கண்டித்து கோயில் மீட்பு குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எருமாடு பகுதியில் உள்ள பழமையான சிவன் கோயில் முன்பு 92 சென்ட் இடம் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த இடத்தை கோயிலுக்கு வழங்க பல ஆண்டுகளாக அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் வரும் 27ஆம் தேதி இக்கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்படும் என அறநிலையத்துறை சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்து அமைப்பினர், பழங்குடியினர் சங்கங்களின் தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தஞ்சை நகரம், விளார், வல்லம் என மாவட்டம் முழுவதும் இடிமின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. காலை முதல் வெயில் வாட்டி எடுத்த நிலையில் 2வது நாளாக மாலை நேரத்தில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெயிலின் தாக்கத்தை தணிக்க கோவை மாவட்டம் ஆழியார் அணையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ஆழியார் அணை பூங்காவிற்குள் நீரோடை போல செல்லும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் பள்ளி வளங்கால் அணைக்கட்டு பகுதி, ஆழியார் அணையின் உட்பகுதி உள்ளிட்ட இடங்களிலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் காணப்பட்டனர். நாகையில் அரசால் தடை செய்யப்பட்ட 600 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தோணித்துறை ரோடு புதுத்தெருவில் பதப்படுத்துவதற்காக கல்லறை அருகே 12 பிளாஸ்டிக் பெட்டிகளில் பதுக்கப்பட்டிருந்த கடல் அட்டைகளை கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் பறிமுதல் செய்து வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த கடல் அட்டைகளை பதுக்கியவர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி வேலாயுதபுரத்தில் பாதை பிரச்சினை காரணமாக இரு குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் ஒருவர் மீது ஒருவர் கற்கள் மற்றும் கட்டைகளை வீசி தாக்கிக் கொண்டனர். இதில் கர்ப்பிணி உட்பட 2 காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்ட சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பந்தல்குடி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன் கோயிலில்
மீனபரணி தூக்க திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தமிழகம் மற்றும் கேரளாவில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவின் 10வது நாள் முக்கிய நிகழ்வான பச்சிளம் குழந்தைகளுக்கான நேர்ச்சை தூக்கம் நடைபெறும். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியம் மதுரை காளியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. விழாவையொட்டி வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூத்தட்டுகள் எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். அப்போது செட்டிங் அலங்காரத்தில் மதுரை காளியம்மனும் சங்கு சக்கரத்துடன் கிருஷ்ண பரமாத்மா உருவச்சிலையும் சென்றது காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. கோவை சிங்காநல்லூரில் காரில் துப்பாக்கியுடன் பிடிபட்ட இளைஞரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது உழவர் சந்தை அருகே வந்த காரிலிருந்து நீளமான துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு கோவை ஆயுத தொழிற்சாலை கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது உண்மையிலேயே ஏர்கன் தானா, அதற்கான உரிமம் உள்ளதா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக நிர்வாகியையும் அவரது மனைவியையும் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்ததாக பதிவான வழக்கில் பழனியைச் சேர்ந்த பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டார். பெரியப்பா நகரைச் சேர்ந்த கனகராஜ், பழனியை அடுத்த ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த எல்லைச்சாமி மற்றும் அவரது மனைவி பற்றி செல்போனில் ஆபாசமாக பேசியதாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கில் கனகராஜ் கைது செய்யப்பட்டதை அடுத்து பாஜக தொண்டர்கள் தாலுகா காவல் நிலையம் முன்பு குவிந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ரேஷன் கடையை உடைத்து சேதப்படுத்திய யானை வனத்துறை சோதனைச் சாவடி வழியாக கம்பீரமாக நடந்து சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. தொரப்பள்ளி பகுதியில் செயல்படும் ரேஷன் கடையை அடிக்கடி யானை சேதப்படுத்தி வருகிறது. உணவு தேடி ஊருக்குள் நுழையும் இந்த யானை ரேஷன் கடையை சேதப்படுத்தி அங்கிருந்த பொருட்களை சாப்பிட்டு வருகிறது. இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருச்செந்தூரில் அரசு பேருந்து நடத்துனர் பணியில் இருக்கும்போது மதுபோதையில் இருந்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் புதுக்குடியில் பயணிகளை இறக்கிய அரசு பேருந்தை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். உடனடியாக காவல்துறையினர் வந்து விசாரித்த போது நடத்துனர் மதுபோதையில் இருப்பது தெரியவந்ததால் கண்டித்துள்ளனர். அந்த பேருந்தில் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததால் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நடத்துனரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சென்னையில் தாறுமாறாக வாகனம் ஓட்டியதை தட்டி கேட்ட பயணியை தாக்கிய ராபிடோ ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் ராபிடோ இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது வாகனத்தை ஓட்டிய கிதியோன் என்பவர் தாறுமாறாக சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜசேகர் இருசக்கர வாகனத்தை நிறுத்தச் சொல்லி திட்டியதால் அவரை ஓட்டுநர் தாக்கியுள்ளார். பணியில் இருந்த காவல்துறையினர் கிதியோனை கைது செய்தனர். இவர் மீது ஏற்கனவே திருட்டு வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சங்கரன் கோவிலில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பெண் காவலர்கள் உற்சாகமாக நடனமாடினர். நகர காவல்துறையினர் சார்பில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் 10 காவல் நிலையங்களைச் சேர்ந்த பெண் காவலர்கள் ஒரே மாதிரியான சேலை அணிந்து தங்களது குழந்தைகளுடன் பங்கேற்றனர். வாசிப்போம் வான் தொடுவோம் என்ற கருப்பொருளை உள்ளடக்கி தேனியில் 3ஆம் ஆண்டு புத்தக திருவிழா தொடங்கியது. பழனிச்செட்டிப்பட்டி மேனகா மில் மைதானத்தில் தொடங்கிய விழாவை அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடங்கி வைத்தார். விழாவை முன்னிட்டு சிலம்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என தமிழர்களின் பாரம்பரிய கலைகளுடன் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வரும் 30ஆம் தேதி வரை 8 நாட்களுக்கு நடைபெறும் புத்தக திருவிழாவில் 60க்கும் மேற்பட்ட அரங்குகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் புழல் பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்ட காரின் கண்ணாடியை உடைத்து 1,25,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. மாநகர போக்குவரத்து கழக நடத்துனராக பணியாற்றி வரும் பாடியநல்லூரைச் சேர்ந்த செந்தில்நாதன் ரெட்டேரி சந்தையில் ஆடுகளை விற்றுவிட்டு பணத்தை காரில் வைத்திருந்தார். புழல் எம்ஜிஆர் நகரில் உள்ள தங்கை வீட்டின் முன்பு காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்ற அவர் திரும்பி வந்து பார்த்தபோது
காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டு 1,25,000 ரூபாய் பணம் திருடப்பட்டது தெரியவந்தது. சிசிடிவி காட்சியை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி நகராட்சி அரசு பள்ளியில் நடந்த ஆண்டு விழாவில் திமுக வார்டு உறுப்பினர் கட்சி துண்டு போன்ற ஒரு துண்டை மாணவர்கள் மீது போட்டு நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில் மாணவர்கள் நடனமாடிக் கொண்டிருந்த போது 9வது வார்டு திமுக உறுப்பினர் மாதேஸ்வரன் திடீரென மேடையேறி நடனமாடினார். தொடர்ந்து தாம் அணிந்திருந்த துண்டை மாணவர்களின் தோளில் போட்டு நடனமாடிய வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாவட்ட அளவிலான டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் 20 பள்ளிகள் மற்றும் தனியார் பயிற்சி நிறுவனங்களில் இருந்து 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 5 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. சர்வதேச நடுவர் ராமலிங்க பாரதி உள்ளிட்ட நடுவர்கள் கண்காணித்து மாணாக்கர்களுக்கு புள்ளிகள் வழங்கினர். புதுச்சேரி காரைக்காலில் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பட்டினம் பாலத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது திருட்டில் ஈடுபட்டவர்கள் சிக்கினர். மது அருந்த பணம் இல்லாததால் இருசக்கர வாகனத்தில் வந்த சிறுவன் உட்பட 2வரும் சாலையில் நடந்து சென்ற பெண்களிடம் கைப்பை மற்றும் செல்போன்களை பறித்துச் சென்றது விசாரணையில் தெரியவந்தது. சென்னையிலிருந்து ஆந்திராவிற்கு 8 பேருடன் சுற்றுலா சென்ற கார் சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் இளம்பெண் உயிரிழந்தார். தமிழ்நாடு ஆந்திரா எல்லையில் உள்ள பெரியவீடு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தென்னை மரத்தில் மோதிய விபத்தில் இளம்பெண் உடல் நசுங்கி உயிரிழந்தார். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 7 பேருக்கு எலாவூர் சோதனைச் சாவடி மருத்துவமனையில் முதலுதவி அளிக்கப்பட்டது. அவர்கள் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயில் பெருந்திட்ட வளாக பணி தொடர்பாக வீடியோ வெளியிட்ட பாஜக பிரமுகரை காவல்துறையினர் வீட்டிற்கு சென்று தேடினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோயில் வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பிடம் பயன்பாட்டுக்கு வந்தது. ஆனால் கழிப்பறையில் அனைத்து பொருட்களும் தற்போது சேதமடைந்து உள்ளதாகவும் தரமாக கட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டி பாஜக மத்திய அரசு நலப்பிரிவு தெற்கு மாவட்ட செயலாளர் பிருத்திவிராஜன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் திருச்செந்தூரில் உள்ள பிருத்திவிராஜ் இல்லத்திற்கு காவல்துறையினர் சென்றனர். 2023ஆம் ஆண்டு அவர் மீது பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக பிருத்திவிராஜை விசாரிக்க வந்துள்ளதாக வீட்டில் இருந்தவர்களிடம் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் பிருத்திவிராஜ் வீட்டில் இல்லை என அங்கு இருந்தவர்கள் தெரிவித்த நிலையில் அரை மணி நேரம் காத்திருந்த காவல்துறையினர் பின்னர் திரும்பிச் சென்றனர். இல்ல அவங்க ஸ்டேஷனுக்கு அவங்க பாட்டு நீங்க கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களே லாயரோட ஸ்டேஷனுக்கு வர போறாங்க. அவங்க ஒரு நாளும் ஓடி அரிசி மீதான ஜிஎஸ்டி வரியை முழுமையாக நீக்க வேண்டும் என தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர் சங்கங்களின் சம்மேளன பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இதில் 25 கிலோ மற்றும் அதற்கு கீழ் பேக்கிங் செய்யும் அரிசிக்கு விதித்துள்ள 5% ஜிஎஸ்டி வரியை மத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தவிட்டுக்கு 5% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும், நெல்லுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மட்டுமே சந்தை கட்டணம் வசூலிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. புலியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முயல் வேட்டையாடியதாக 6 பேரை வனத்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றபோது அவர்கள் சென்ற வேனை மறித்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். துறையூர் அருகே பொன்னாங்கண்ணிப்பட்டியில் நடைபெறும் மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு முயல் வேட்டையாடி கொண்டு வரப்படுவது வழக்கம். இதன்படி முயல் வேட்டையாடி கொண்டு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து துறையூர் திருச்சி சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர். 6 பேரையும் வனத்துறையினர் விடுவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டம் பெரியவிளை மீனவ கிராமத்தில் மந்தி பிரியாணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகர்கோவில் அருகே செயல்பட்டு வரும் உணவகத்தில் மந்தி பிரியாணி மற்றும் சிக்கனை அருள் என்பவர் ஆர்டர் செய்து வாங்கி இரவில் வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டுள்ளனர். பிரியாணியை சாப்பிட்ட சில மணி நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சேலம் அம்மாப்பேட்டை அருகே ஆத்தூர் பிரதான சாலை சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அந்த நேரம் எதுவும் செய்யல. நைட்டு தூங்கி கிடக்கும்போது ஒரு 11 மணி இருக்கும். ஒரே வாமிட்டும் ஒரு பேதியும் ஒரு வயிற்று வலி. சேலம் அம்மாப்பேட்டை அருகே ஆத்தூர் பிரதான சாலையில் நிலத்தடி நீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. நாமமலை அடிவாரத்தில் மின்கம்பம் உயரத்திற்கு பீச்சி அடித்த தண்ணீரில் நனைந்து மக்கள் சிலர் வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொண்டனர். எருமாபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட குழாய் என்பதால் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளதாக சேலம் மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது.